இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. என்னடா இது? இந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு? ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு அக்யூஸ் கட்டிப்பிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீதாண்டா. மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மாநில அரசோட நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்றாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நாம ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. ஒருத்தரோட கல்வி அவருடைய தலைமுறையை முன்னேற்றம்னு தொடர்ந்து மாணவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அதனாலதான் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன்னு நிறைய திட்டங்களை செய்யறோம். குறிப்பா பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கணும்னு ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதனால ஏராளமானவங்க பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பயனடைஞ்ச பல பேர் பேசுற வீடியோக்களை நீங்களே கூட பார்த்திருப்பீங்க. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையா தான் பார்க்கிறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்துல வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லா இடத்துலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து சொல்வது ஜனநாயக பூர்வமான உறவின் அடையாளம் தான். 2019 இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். இட்ஸ் சோ எம்பாரசிங். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். இது என்னடா கான்செப்ட்? ஏற்கனவே சொன்னதுதான். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பத்தி யோசிச்சு பார்க்கணும். மக்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நாம உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் கைது செய்யறோம். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். சிறப்பு நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்குறோம். பாலியல் குற்றங்கள் செய்யறவங்க அவங்க வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தா எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைச்சு பாருங்க. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுறேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். மக்களை காக்கிற, மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும். ரைட், ஆள விடுறோம்.